எல்லாரும் முதலே பார்த்தா பயப்படுவீங்க. நாங்கள் இப்போ முதலே பார்க்குறதுக்காகவே எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பாருங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா முதலை இருக்குது. பார்ப்பதற்கு பயமாக இருந்தாலும் பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆசையோடு நுழைந்து கொண்டோம். வருகின்ற போதே துர்நாற்றம் எங்களை தாக்கியது. ஆனாலும் இந்த முதலைகளை பார்த்தே தீர்வோம் என்ற எண்ணத்தோடு நுழைந்து கொண்டோம். உள்ளே வந்தவுடன் முதலைகள் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டது. செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த நீர்த்தேக்கத்தினுள் சில முதலைகள் நீரினுள் உள்ளும் சில முதலைகள் நீருக்கு வெளியிலும் காணப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பெரிய முதலைகள் சிறிய முதலைகள் என பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான முதலைகளை எங்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த இடத்தில் நாங்கள் வெள்ளை முதலைகளை கூட பார்த்து ரசித்தோம். கூடிய அளவுக்கு தொலைக்காட்சிகளில் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இருந்த வெள்ளை முதலைகளை நேருக்கு நேராக கண்களால் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. இந்த பண்ணை எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்வையிடக்கூடிய இடமாக கருதப்பட்டு பார்வையிட்டோம். போட்டோக்களை எடுத்துக்கொண்டோம். எனவே அந்த பதிவினுடைய ஒரு சிறு தொகுப்பு தான் உங்களுக்காக தருகிறேன். நீங்களும் சென்மிசலை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் இவ்வாறான ஒரு சுற்றுலா தலத்தை சென்று பார்வையிடலாம். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரும். உங்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு கூட பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அமையும். முதலைகள் என பேச்சு வழக்கில் அறியப்பட்ட உயிரினத்தை நீங்கள் நேரில் பார்வையிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை தெரிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ள MR சர்ப்ரைஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.